90 காலகட்டத்தில பிறந்தவங்க, இன்றைய நிலைமையில அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சமுதாயத்தில அவங்க எப்படிப்பட்ட நபரா இருக்கலாம்? 1990ல பிறந்தவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல இந்த வருடாந்திர கோள்களோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? மாதாந்திர கோள்களோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத கணிச்சு, வாழ்க்கை யோககரமா இருக்குமா? இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? இத்தன விஷயங்களையுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். 1990ல பிறந்தவங்களுக்கு இந்த 3 ஒரு குணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பெத்தவங்க மேல ரொம்ப நன்றியோட இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ரூ. 2,00,000 அவங்க கிட்ட சொத்து இருக்குன்னா, 0 பேலன்ஸ்ல பொறந்திருப்பாங்க. ரூ. 20,00,000 சொத்து இருக்குன்னா, ரூ. 1,00,000 சொத்துல பொறந்திருப்பாங்க. ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலுமே அவங்க ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. காவல்துறை, ராணுவம், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் எல்லாமே செவ்வாய் தான். போர் கிரகம்னு சொல்லுவோம் செவ்வாய. ஸோ பிளானட் ஆஃப் எனர்ஜி, பிளானட் ஆஃப் வார்ன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுமே செவ்வாய் தான். ஒருத்தர் கூட்டா சேர்ந்து ஒரு இடத்த அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, அது செவ்வாய் தான். அப்போ நிறைய பேர் மிலிட்ரி, ஆர்மி, போலீஸ் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பாங்க. அல்லது சனிக்கு வந்து குருவுடைய பார்வை இருந்தாலும், சனியும் குருவை ஒரு பார்வை பார்க்குறாருங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புத்திரகாரகன் குரு. ஒருத்தருக்கு வந்து குழந்தைக்கு பாக்கியம் எப்போ கிடைக்குதோ, அம்மாவாகக்கூடிய யோகம், அப்பாவாகக்கூடிய யோகம் எப்போ வருதோ, அப்போ தான் திருமணமும் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை சனிக்கு இருந்தாலும், சனியுடைய பார்வையும் குரு வாங்குறதுனால லேட் மேரேஜ் அப்படிங்கிறது 1990ல பிறந்தவங்களில் மெஜாரிட்டி நடந்திருக்கும். அதுலேயும் சிலர் 1990ல பிறந்தவங்களுடைய உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? அவங்க பிறவியிலேயே இந்த இஷ்யூஸ் ஏற்படுறதுக்கான அமைப்பு இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுளி உங்களுக்கு தீர்க்கம். ஏன்னா சனிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க. பெரிய மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸும் இவங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு விஷயம் ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணணும்னா பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம ராசி பலன், ராசி அடிப்படையில பார்த்துருக்கோம். இப்போ ஒரு வருடாந்திர பலன் அப்படிங்கிறது பார்க்க முடியுமாங்க? ஒரு குறிப்பிட்ட வருடத்தில பிறந்தவங்க, இவங்க லைஃப்ல இப்போ இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமாங்க? அப்படி சொல்ற மாரி இருந்தா எந்த வருடத்த பத்தி நம்ம பேசலாங்க? வருட பலன் அப்படிங்கிறத நிச்சயமா சொல்லலாம் சார். அதுக்கான காரணம் என்னன்னா, எந்த பலன்களையுமே நம்ம கிரக சஞ்சாரத்தோட அடிப்படையில தான் எடுக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் 2 வகையான கிரக சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்று வருடாந்திர கோள்கள். சனி, குரு, ராகு, கேது இவங்கெல்லாம் வருடம் டிரான்சிட் ஆகக்கூடிய கிரகங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இவங்களுடைய சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது அதிகம். மித்த பிளானட்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அப்போ சனி ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு 2.5 வருஷம் ஆகுது, குருக்கு 1 வருஷம் ஆகுது, ராகு கேதுக்கு 1.5 வருஷம் ஆகுது. அப்போ இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம்? வருடாந்திர கோள்கள்னு சொல்கிறோம். இந்த வருடாந்திர கோள்கள் தான் அடிப்படை. ஒரு வருடத்தில் இந்த கிரகங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்ததுன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 மாதம் வந்து அது வந்து கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்கும். இந்த 4 கிரகங்கள் தான் நமக்கு அடிப்படை. அது போக மாதக்கோள்களையுமே நம்ம கணக்கீடு செய்கிறோம். ஸ்ப்ளிட் பண்ணி 3, 4 மாதங்களுக்குள்ளே வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன நடக்குது. இப்போ செவ்வாய் ஒரு 45 நாளைக்கு ஒருக்க டிரான்சிட் ஆகுறாரு. அதே மாதிரி சூரிய சஞ்சாரம், புதனுடைய சஞ்சாரம், சுக்கிர பெயர்ச்சி இந்த விஷயங்களெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஃபார் இப்போ ஒரு 1990ல பிறந்தவங்க நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல இந்த வருடாந்திர கோள்களோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கு? மாதாந்திர கோள்களோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத கணிச்சு, அவங்களுடைய வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், எந்த ஃபீல்ட்ல போனா அவங்களால சக்சஸ் ஆகலாம்? பிசினஸ் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, எந்த மாதிரியான துறைகள இவங்க சூஸ் பண்ணும்போது, பிசினஸ்ல இவங்க சக்சீட் ஆவாங்க? என்ன தசாபுத்தி காலகங்கள்ல இவங்களுக்கு யோகம்ங்கிறது நடக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? பார்ட்னர் என்ன மாதிரியான பார்ட்னர் அமைவாங்க? வாழ்க்கை யோககரமா இருக்குமா? இப்ப அவங்களுடைய நிலைமை என்ன? இத்தன விஷயங்களையுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1990 எடுத்துக்கலாம் மேம். இந்த 90 காலகட்டத்தில பிறந்தவங்க, இன்றைய நிலைமையில அவங்க எப்படி இருப்பாங்க? இந்த சமுதாயத்தில அவங்க எப்படிப்பட்ட நபரா இருக்கலாம்? இல்ல அவங்களுக்கு இப்படிதான் இந்த மாரி ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க, இல்ல இந்த குணத்தில இருப்பாங்கன்னா, எந்த மாரி சொல்லலாங்க? 1990ல பிறந்தவங்களுக்கு இந்த 3 ஒரு குணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பெத்தவங்க மேல ரொம்ப நன்றியோட இருப்பாங்க. அதே மாதிரி பெரியவங்க, வயதில் மூத்தவங்கள கண்டிப்பா மதிப்பாங்க. டிசிப்ளின் அப்படிங்கிறது இருக்கும். சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது இருக்கும். மெஜாரிட்டி தப்பான பழக்கங்களுக்கு போமாட்டாங்க. ஒரு ட்ரிங்க்ஸு, ஸ்மோக்கிங்க்கு மெஜாரிட்டி போறதுக்கான வாய்ப்பில்ல. அதே மாதிரி மன முதிர்ச்சி, மெச்சூரிட்டி அப்படிங்கிறது நெறையா இருக்கும். அடுத்தவங்களே தூக்கி தாங்கி பிடிச்சு கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு அப்படிங்கிறதுமே இருக்கும். அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல பிறந்திருக்கிறாங்களோ, அத விட ஒரு 10 மடங்கு நல்லாவே இருப்பாங்க. ஒரு ரூ. 2,00,000 அவங்க கிட்ட சொத்து இருக்குன்னா, 0 பேலன்ஸ்ல பொறந்திருப்பாங்க. ரூ. 20,00,000 சொத்து இருக்குன்னா, ரூ. 1,00,000 சொத்துல பொறந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க வளர்ந்த நிலை அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத அப்டேட் பண்ணிட்டே போயிருப்பாங்க. ஸோ ஃபினான்ஷியலுமே அவங்க ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. 1990ல பிறந்தவங்களுக்கு வந்துங்க மேம், வேலை அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கணிச்சு சொல்ல முடியுமா மேம்? இந்த துறை சார்ந்து அவங்க இருக்கலாம், இல்ல இப்ப இருந்துட்டு இருக்கலாம். அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே சொல்ல முடியுமாங்க?
கண்டிப்பா சொல்லலாம் சார். அது எதன் அடிப்படையில நம்ம சொல்ல முடியும் அப்டின்னா, எந்த கிரகம் ரொம்ப வலுவா இருக்கோ, அந்த கிரகத்தோட ஒரு துறை அதுல வந்து இவங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அது வேலையா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும். ஒரு எடுத்துக்காட்டா நம்ம எடுத்துக்கணும் அப்டின்னா, இப்போ ஒரு ஜான்வரி மந்த்லேருந்து ஜூன் மந்த் வரைக்கும் செவ்வாய் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. பிளேஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஏன்னா குரு இருக்கிறது மிதுனத்துல, ராகு, கேது முறையே மகர, கடகத்துல இருக்கிறாங்க. செவ்வாய் இந்த வருட பிறப்புல பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் இருக்கக்கூடிய இடம் விருச்சிகம். விருச்சிகத்துல செவ்வாய் ஆட்சியா இருக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, வர்க்கோத்தமமாவும் இருக்கிறாரு. அப்போ 90கள்ல ஸ்டார்ட்டிங்ல பிறந்தவங்க, ஜனவரியிலருந்து ஃபர்ஸ்ட் 6 மாசம் பிறந்தவங்க, கண்டிப்பா செவ்வாயுடைய வேலை மற்றும் தொழில்ல இருப்பாங்க. ஏன்னா, இங்க இருக்கக்கூடிய செவ்வாய் அடுத்து போறது எங்க? தனுசுக்கு. ஒரு 45 நாள் கழிச்சு தனுசுக்கு போவாரு. தனுசுல இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோட சேர்ந்தாலுமே குருவுடைய பார்வைங்கிறது செவ்வாய்க்கு இருக்கு. அடுத்த ஒரு 45 நாள்ல மகரத்துக்கு போவாரு. மகரத்துல செவ்வாய் உச்சம். அதுக்கடுத்து ஒரு 45 நாளுக்கு அப்புறம் கும்பத்துக்கு போவாரு. ஜூன் வரைக்கும் டிரான்சிட் அப்படிங்கிறது விருச்சிகத்திலிருந்து கும்பம் வரைக்கும் இருக்கு. இதுக்கு நடுவுல குருவுடைய பார்வை விழுது, வர்க்கோத்தமம் ஆகுறாரு, ஆட்சி உச்சம், சம உச்சம் ஆகுறாரு. அப்போ நிச்சயமா 1990ல ஜனவரியிலருந்து ஜூன்ல பிறந்தவங்கல மெஜாரிட்டி செவ்வாயுடைய தொழில்ல இருப்பாங்க. செவ்வாயுடைய துறைய தேர்வு பண்ணும்போது நல்ல யோககரமான, வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த 1990லங்க மேம், இந்த ஃபர்ஸ்ட்டு ஜான்வரிலருந்து ஜூன் வரைக்கும் சொல்றீங்க. இதுல வந்து செவ்வாயோட தொழில் அப்படின்னு சொல்றீங்க மேம். இப்ப செவ்வாயோட தொழில் அல்லது துறை அப்படின்னா என்ன துறையில இருப்பாங்க மேம்? காவல்துறை, ராணுவம், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் எல்லாமே செவ்வாய் தான். போர் கிரகம்னு சொல்லுவோம் செவ்வாய. ஸோ பிளானட் ஆஃப் எனர்ஜி, பிளானட் ஆஃப் வார்ன்னு சொல்லுவோம். ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுமே செவ்வாய் தான். ஒருத்தர் கூட்டா சேர்ந்து ஒரு இடத்த அட்டாக் பண்றாங்க அப்படின்னா, அது செவ்வாய் தான். அப்போ நெறைய பேரு மிலிட்டரி, ஆர்மி, போலீஸ் இந்த மாரியான துறைகள்ல இருப்பாங்க. அல்லது அவங்களுக்குள்ள ஒரு சொசைட்டியல் ஒரு தாட்டாவது இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சொசைட்டிய பத்தின ஒரு கன்சர்ன், ஒரு பொது ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். மெஜாரிட்டி இந்த ஃபீல்ட சூஸ் பண்ணுவாங்க. ஃபிட்னஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. மருத்துவத்துறையுமே செவ்வாய் தான். ஸோ மெடிசின் அந்த ஃபீல்ட எடுத்திருக்கிறவங்களும் நெறையா இருப்பாங்க. ஸோ படிச்சவங்க மட்டும் தானான்னு கிடையாது. படிப்பே இல்லனாலுமே அவங்க ஒரு வேலைய செஞ்சு தான் ஆகணும். அப்ப என்ன மாதிரியான வேலை செய்வாங்க அப்டின்னா, ஹெவி லிஃப்டிங், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல் இந்த மாரியான இடங்கள்ல வேலை செய்றது. இல்ல இந்த ஃபீல்டுல எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் என்ஜினியரிங் படிச்சு அதுக்குள்ள வேலை செய்றது, ஆட்டோமொபைல் படிச்சுட்டு வேலை செய்றது, செங்கசூளை வச்சிருக்கிறது, செங்கசூளையில வேலை செய்றது, ஹீட்டான இடங்கள்ல வேலை செய்றது, ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறது. இந்த மாதிரியான வேலை தொழில்ல தான் கண்டிப்பா இந்த 90கள்ல ஸ்டார்ட்டிங்ல பிறந்தவங்க நிச்சயமா இருப்பாங்க. இந்த 90கள்ல இறுதியில ஒரு ஜூன்லேருந்து டிசம்பர்ல பிறந்தவங்களுடைய அமைப்புங்கிறது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு எந்த துறையில இப்ப இருந்துட்டு இருப்பாங்க மேம்? ஸோ 90கள்ல கடைசி 6 மாசம் ஜூலைலேருந்து டிசம்பர்ல பிறந்தவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, செவ்வாய விட கூட செவ்வாய் வந்து இந்த ஜூலையோட அவரு டிரான்சிட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வேற வேற பக்கங்கள்ல போறாரு. பெருசா அவரோட ஸ்ட்ரென்த்துங்கிறது இல்ல. அப்போ இந்த ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் எந்த கிரகத்தோட ஆளுமை அப்படிங்கிறது இந்த 9 கிரகத்துல அதிகமா இருக்குன்னு நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, குரு. மிதுனத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பெயர்ச்சிங்கிறது ஜூன் மந்த் கிட்ட நடந்து, மே டூ ஜூன்ல குரு பெயர்ச்சி நடக்குது. அப்ப அந்த டைம்ல குரு எங்க வராரு அப்டின்னா, கடகத்துக்கு வராரு. கடகம் குரு உச்சமாகக்கூடிய ஒரு வீடு. அந்த கடகத்துல இருக்கக்கூடிய உச்ச குரு, மகரத்துல இருக்கக்கூடிய ராகுவ பார்க்குறாரு. அப்ப 2 கிரகங்கள் ஈக்குவலா வலுவடையுது. ஒண்ணு குரு, இன்னொன்னு ராகு. சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறது குருவுடைய வீட்ல. இதுவுமே ஒரு பிளஸ் பாயிண்ட். ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகுறாரு. அப்போ இந்த 3 கிரகங்களுமே வலுவடையுது. 3லயும் அதிகமா ஸ்தான பலம் இருக்கக்கூடிய கிரகம் குரு. ஸோ அப்போ குரு சம்பந்தப்பட்ட தொழில்கள்ல தான் இந்த ஜூலை டூ டிசம்பர்ல பிறந்தவங்கள்ல அதிகமான பேர் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த துறையில இருக்கும்போது இவங்க வெற்றிகரமாவும் அந்த துறையில இருப்பாங்க. இப்ப குரு சம்மந்தப்பட்ட துறை அப்படின்னா, எந்த துறையில இருப்பாங்க மேம்? இதே 1990ல பிறந்தவங்க, இந்த ஜான்வரி டூ ஜூன் மந்த்ல பிறந்தவங்களுக்கான பிசினஸ் என்னலாம் பண்ணா நல்லாயிருக்கும்? ஆல்ரெடி சொன்ன மாரி ஹோட்டல்ல வேலை செய்றவங்களுமே செவ்வாய் தான். ஹோட்டல் ஓனர்ஸும் செவ்வாய் தான். நீங்க ஒரு ஹோட்டல் வைக்கலாம், ரெஸ்டாரண்ட் வைக்கலாம். சூடா அன்னன்னைக்கு சமைச்சு பரிமாறக்கூடிய ஸ்பைசியான உணவுகள குறிக்கிறது யாருன்னா செவ்வாய். ஸோ பேக்கரி அந்த மாதிரிலாம் வைக்கிறீங்கன்னா, அதுக்கு சந்திரன். சூடான உணவுகள், காரமான உணவுகள் அப்படிங்கிறது யாருன்னா செவ்வாய். ஃபாஸ்ட் ஃபுட்டு கண்டிப்பா செவ்வாய் தான். ஸோ இந்த மாரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் நீங்க வைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா அது செவ்வாயுடைய காரகம் தான். இந்த செவ்வாயில இந்த ஜான் டூ ஜூன்ல பிறந்தவங்க இந்த பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணலாம். பூமிகாரகன் செவ்வாய். ரியல் எஸ்டேட் பண்ணும்போது சக்சஸ் ஆகுறாங்க. அதேமாரி டிரான்ஸ்போர்ட், டூரிசம் பிசினஸ் பண்ணலாம். பார்மசி வைக்கலாம். ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கலாம். மெடிக்கல் வந்து ஹோல்சேலா நீங்க சேல் பண்ணலாம். லெபார்ட்டரி வைக்கலாம். பிளட் பேங்க்கு, பிளட் டெஸ்ட் பண்ற லெபார்ட்டரி இந்த மாதிரி வைக்கலாம். டாக்டர் ஆயிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க அது சம்மந்தமான பிசினஸ் ஒரு ஹாஸ்பிட்டல், கிளினிக், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரை கூட வைக்கலாம். ஸோ இந்த மாரியான பிசினஸஸ் பண்ணும்போது, இந்த ஜான் டூ ஜூன்ல பிறந்தவங்களுக்கான லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமையும். இந்த 1990கள்ல பிறந்தவங்க வந்து மேம், அவங்களுக்கு ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில கிடைக்கும் மேம்? அவங்க லைஃப்ல இந்தந்த வருடங்கள்ல, இல்ல இந்த டைம்ல அவங்களுக்கு சக்சஸ் வந்துரும். அவங்க லைஃப்ல ஆசைப்பட்டதெல்லாம் அடைஞ்சிருவாங்கன்னா, எந்த காலகட்டத்த சொல்லலாங்க மேம்? ஸோ பொதுவா ஒரு யோக கிரகத்தோட தசை நடக்கும்போது தான் நம்ம ஜெயிக்கிறோம்.
ஒண்ணு அந்த நம்ம பிறந்த லக்னத்துக்கே அவர் வந்து யோகரா இருக்கணும். இயற்கையான யோகரா இருக்கணும். லக்னாதிபதியா இருக்கணும், 5ஆம் அதிபதியா இருக்கணும், 9ஆம் அதிபதியா இருக்கணும். இப்போ இயர வச்சுட்டு லக்னாதிபதி, 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி யாருன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம எத கணிக்கலாம் அப்டின்னா, எந்த கிரகம் அதிக ஒளித்தன்மையோட இருக்கு அப்டிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த 1990ல பிறந்தவங்கள்ல, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிறந்தவங்க நான் சொன்னேன் இல்லையா? அவங்க பொதுவா கேது தசை நடக்கும்போதும், சனி தசை நடக்கும்போதும், கேது புத்தியோ, சனி புத்தியோ நடக்கும்போது, கேது அந்தரம், சனி அந்தரம் நடக்கும்போது சக்சஸ்ஃபுல் ஆகுறாங்க. அல்லது இவங்களுக்கு சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது இந்த சனி திசையிலயோ, கேது திசையிலயோ நடக்குது. எனக்கு சனி திசை, கேது திசையே வரல. சில பேருக்கு லைஃப் லாங் வராது. 80 வயசுக்கு மேல திசைகள் வரும். ஸோ அப்படி வரும் பட்சத்தில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னா, அதுக்கு அடுத்து கிரேடுக்கு உள்ளது என்னதுன்னு நம்ம பார்த்தணும். அப்படி பார்க்கும்போது குரு தசை அப்படிங்கிறது இவங்களுக்கு ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும். குரு தசையில வரக்கூடிய சனி புத்தி, கேது புத்தி இந்த மாரியான டைம்ல வந்து இவங்க சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும். 1990ல பிறந்தவங்களுடைய மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு சில நபர்கள் இன்னுமே திருமணம் ஆகாத நபர்களுமே இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்காங்க? கண்டிப்பா சார். சனிக்கு வந்து குருவுடைய பார்வை இருந்தாலும், சனியும் குருவ ஒரு பார்வை பார்க்குறாருங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். புத்திரகாரகன் குரு. ஒருத்தருக்கு வந்து குழந்தைக்கு பாக்கியம் எப்ப கிடைக்குதோ, அம்மாவாகக்கூடிய யோகம், அப்பாவாகக்கூடிய யோகம் எப்ப வருதோ, அப்பதான் திருமணமும் நடக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது குருவுடைய பார்வை சனிக்கு இருந்தாலும், சனியுடைய பார்வையும் குரு வாங்குறதுனால, லேட் மேரேஜ் அப்படிங்கிறது 1990ல பிறந்தவங்கள்ல மெஜாரிட்டி நடந்திருக்கும். அதுலயும் சிலர் இந்த டைம்லயுமே திருமணம் ஆகாம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன காரணமா இருக்கலாம் அப்படின்னா, 2ஆம் இடமான குடும்பஸ்தானமோ, லக்னமோ பாதிக்கப்பட்டிருக்கும். அல்லது கடுமையான ஒரு பாவ கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது 7ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல இருக்கும். சில பேர் திருமணம் முறிஞ்சு செகண்ட் மேரேஜுக்கு போற அமைப்புமே வெகு சிலருக்கு கண்டிப்பா இருக்கவே செய்யும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிறது நல்லாருக்கும்? எந்த கோவிலுக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணிட்டா இவங்க லைஃப் அப்படிங்கிறது மாறும்னு நீங்க கேட்டீங்கன்னா, தனுசு அப்படிங்கிற இடம் ரொம்ப நல்லாருக்கு. அந்த குரு வந்து அந்த இடத்தையே பார்க்குறாரு. அதே மாரி குரு அடுத்து என்ன ஆகுறாருன்னா, உச்சமாகுறாரு. அப்போ குரு ஸ்தலம் அப்படிங்கிறது என்னது? திருச்செந்தூர். திருச்செந்தூர் போயிட்டு முருகனுக்கு இவங்க திருமணத்துக்காக பிரத்யேகமா எனக்கு திருமணம் ஆகணும்னு மட்டும் திருச்செந்தூர்ல போய் வேண்டணும். சஷ்டி விரதம் அப்படிங்கிறத இவங்க மேற்கொள்ளும் பட்சத்துல நிச்சயமா திருமணம் அப்படிங்கிறது நடக்கும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுமே நல்லாருக்கும் முருக வழிபாட்டுக்கு பின்னாடி. 1990ல பிறந்தவங்க மேம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். இல்ல இந்தந்த விதத்துல முதலீடுகள் போட அவங்க ரெடியா இருக்காங்க. இல்ல போட்டுருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த துறை சார்ந்து அவங்களோட ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கும் மேம்? 1990ல பிறந்தவங்க நிச்சயமா லேண்ட்ல எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அந்த சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம சொன்ன மாரி இந்த வருடத்தோட பிகினிங்லயே செவ்வாய் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. குரு பார்வையில இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு, ஆட்சியா இருக்கிறாரு. அப்புறம் மேல வந்துட்டா கூட மேஷம், ரிஷபத்துல தான் இருப்பாரு. பெரிய ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்போ ஆக மொத்தம் இந்த செவ்வாயுடைய பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது குரு பார்வைக்குள்ள வர்றதுனால, லேண்ட்ல இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்களோ, அந்த அளவுக்கு இது நல்லாருக்கும். அதே மாதிரி சனிக்கும் குருவுடைய பார்வை இருக்குங்கிறதுனால, ஷேர் மார்க்கெட் இதுலயும் இந்த 1990ல பிறந்தவங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா, பெயிண்ட், ஆயில் சம்மந்தப்பட்ட ஷேர்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது, அதன் மூலமா லாபம் அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமா இருக்கும். செகண்ட் ஹால்ஃப்ல பிறந்தவங்களா இருக்கிறீங்க. ஜூலை டூ டிசம்பர் 1990ல பிறந்தவங்களா இருக்கிறீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க கோல்டு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, குரு அப்படிங்கிறவர் பொன்னவன் அப்படின்னு சொல்லுவோம். பொன்னுக்கு காரகமான கிரகம் யாருன்னா குரு. அப்போ தங்கம் மூலமா லாபம் அப்படிங்கிறது அந்த செகண்ட் ஹால்ஃப்ல பிறந்தவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 1990ல பிறந்தவங்களுடைய உடல்நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? இந்த காலகட்டத்தில அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமா? அவங்க பிறவியிலேயே இந்த இஷ்யூஸ் ஏற்படுவதற்கான அமைப்பு இருக்காங்க? ஸோ 1990ல பிறந்தவங்களுக்கான ஹெல்த் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுள் இவங்களுக்கு தீர்க்கம். ஏன்னா சனிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல நீண்ட ஆயுளோட வாழ்வாங்க. பெரிய மேஜர் ஹெல்த் த்ரெட்ஸும் இவங்களுக்கு வராது. ஏன்னா ஒரு விஷயம் ஹெல்த்த வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணணும்னா, அத வந்து சனி தான் அஃபெக்ட் பண்ணணும். ஏன்னா ஆயுள்காரகன் சனி. 6ஆம் அதிபதி யாருங்கிறதும் தெரியணும். பட் பொதுவாவே சனியுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்போ குருவுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகல. ஒருவேள குரு உச்சமாகறப்ப கூட குரு 6ஆம் அதிபதி ஆயிட்டாருன்னா, பெரிய அளவுல பிரச்சனை வரும். இங்க சனிக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால, பார்க்கவும் கொஞ்சம் யங் லுக்கிங்கா தான் இருப்பாங்க. ரொம்ப முதுமை அப்படிங்கிறது, ஏஜ்ங்கிறது உடம்புல தெரியாது மெஜாரிட்டி பேருக்கு. ஸோ பெரிய ஹெல்த் த்ரெட்ஸ்லாம் எதுவும் கிடையாது. அப்பப்போ ஒரு உடல் சோர்வு, அசதி அப்படிங்கிறதுக்கு தான் இவங்க ஆட்பட நேரிடும். உடல் உஷ்ணம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். ரத்தத்தில சில பிரச்சனைகள் வரலாம். இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாமே இப்போ டாக்டர்ட்ட போனாங்கன்னா, பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து டாக்டர் அடிக்கடி சொல்ல இவங்க கேட்பாங்க. ஸோ அந்த ரத்தம் மூலியமா இவங்களுடைய நோய் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, அந்த மாரியான விஷயங்களுக்கு அடிக்கடி இவங்க ஆட்படுவாங்க. எதுவுமே ஒரு பெரிய காம்ப்ளிகேஷனா போகாம ஈஸியா சமாளிக்கிற அளவுக்கு 90ல பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் ஹெல்த் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப நம்ம 1990ல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முழுமையா பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களா இருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.